குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது லாஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு பாத் இருக்குன்னா அந்த பாத்தோடைய டோட்டல் லென்த்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு. In 6th standard, you have already studied about speed in detail. Speed is the rate of change of distance. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து என்னென்னா ஸ்பீடு பற்றி ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் த rate of change of distance. The unit of speed is meter per second. இப்போ ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீட்டர் per second இல்லை m per s அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு we can classify speed into 2 types. இப்போ வந்து ஸ்பீடு வந்து 2 டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் ஸ்பீடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஃப் எ பாடி இன் மோஷன் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தென் த பாடி இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து ஈக்குவல் இன்டர்வலில் வந்து ட்ராவல் பண்ணும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஃப் எ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் த பாடி இஸ் ஷெட் டு பி இன் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து ஈக்குவல் இன்டர்வலில் வந்து ட்ராவல் பண்ணும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் டிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆணுச்சு அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிடச்சிரும். அதாவது என்னென்னா ஸ்பீடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸ்பீடு வந்து அதாவது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ வந்து ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீட்டர் per செகண்ட் இல்லை m per s அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸ்பீடை வந்து 2 டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னா என்னென்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து ஈக்குவல் இன்டர்வலில் வந்து ட்ராவல் பண்ணணும். அதுதான் வந்து என்னென்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னென்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து ட்ராவல் பண்ணணும். அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து 1 கிலோமீட்டர் per hour ஈக்குவல் டு 5/18 மீட்டர் per செகண்ட். அதாவது 1 கிலோமீட்டர் per hour வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5/18 மீட்டர் per செகண்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. 1 hour வந்து 3600 செகண்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் per hour வந்து 1000 மீட்டர் per 3600 செகண்ட்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ வந்து ஆன்சர் எப்படி கிடைக்குன்னா 5/18 மீட்டர் per செகண்ட். அதாவது என்னென்னா இந்த 0 கேன்சல் பண்ணிக்குவோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 0 கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா 10 இருக்குது, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே வந்து 18, அதாவது 1 2 is 2 ரிமைனிங் 1 8 2s are 16. அப்போ வந்து 5/18 வந்து இங்கே கிடைக்குது. 5/18 மீட்டர் per செகண்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நோ த ஸ்பீடு. அதாவது என்னென்னா இங்கே வந்து என்னென்னா டாட்டாய்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 0.1 மீட்டர் per செகண்டு. பர்சன் வாக்கிங் வந்து 1.4 மீட்டர் per செகண்டு. ஃபாலிங் ரெயின் ட்ராப் வந்து 9 to 10 மீட்டர் per செகண்டு. கேட் ரன்னிங் 14 மீட்டர் per செகண்டு. சைக்கிளிங் 20 to 25 கிலோமீட்டர் per hour. cheetah running 31 meter per second. Next, bowling speed of fast bowlers 90 to 100 miles per hour. Next, badminton smash 80 to 90
மீட்டர் பர் செகண்ட், பேசஞ்சர் ஜெட் 180 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது என்னென்னா இப்போ வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட், அதாவது m/s. அதாவது வெலாசிட்டியோட SI யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்டு இல்லாட்டி m/s அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து என்னென்னா லுக் அட் த பிக்சர். அண்ட் அத்லெட் டேக்ஸ் 25 செகண்ட் டு கம்ப்ளீட் a 200 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட். ஃபைண்ட் ஹர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. அதாவது என்னென்னா இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த அத்லெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து என்னென்னா 200 மீட்டர், அதாவது 200 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து என்னென்னா 25 செகண்ட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்களோட ஸ்பீடும் வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 200 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வந்து, அதாவது டைம் வந்து எவ்வளோனா 25 செகண்ட்ஸு. அதாவது என்னென்னா 200/25 ஈக்குவல் டு நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 8 வரும். 8 மீட்டர் பர் செகண்டு. வெலாசிட்டி எவ்வளோனா, வெலாசிட்டி தான் நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 50 மீட்டர். 50/25. அப்போ வந்து கேன்சல் பண்ணோம்னா 2 மீட்டர் பர் செகண்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a body is said to have uniform velocity if it covers equal displacement at equal intervals of time in the same direction. அதாவது என்னென்னா ஒரே டைரக்ஷனில் வந்து, அதாவது ஒரே டைரக்ஷனில் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஈக்குவல் இன்டர்வலில் வந்து அதாவது என்னென்னா a body is said to have uniform velocity if it covers equal displacement at equal intervals of time in the same direction. அதாவது ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஈக்குவல் டைமில் வந்து, அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணுது பார்த்தீங்களா, அதாவது சேம் டைரக்ஷனில், இதுதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம். அதாவது லைட் வந்து வேக்கம் ஸ்பேஸில் வந்து ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிள். அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஈக்குவல் இன்டர்வல்ஸ், அதாவது ஈக்குவல் இன்டர்வல் டைமில் வந்து ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ட்ராவல் பண்ணணும், அதாவது சேம் டைரக்ஷனில். இதுதான் நம்ம வந்து என்னென்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம். நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். எக்ஸாம்பிள் எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். இப்போ வந்து என்னென்னா ஒன்றா வந்து ஸ்பீடு, அதாவது ஸ்பீடு இல்லை டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். a train starting and moving out of the station. இதான் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள். அதாவது என்னென்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு என்னென்னா எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ். ஒன்றா ஸ்பீடு இல்லாட்டி டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் நம்ம வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து a train starting and moving out of the station. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா if the total displacement of an object is divided by the total time taken by the object we get the average velocity. அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம், டோட்டல் டைம் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போ வந்து என்னென்னா in the figure given below a car travels 5 km due east and makes a U-turn to travel another 7 km. If the time taken for the whole journey is 0.2 hour, calculate the average velocity of the car. இப்போ வந்து என்னென்னா ஒரு கார் வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோனா 5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு U-turnக்கு அப்புறம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 கிலோமீட்டரில் வந்து ட்ராவல் ஆகுது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் த ஃபிகர் கிவன் பிலோ a car travels 5 km due to east and makes a U-turn to travel another 7 km. இப்போ வந்து என்னென்னா இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து
கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இப்போ வந்து என்னென்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்னென்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா அதாவது இனிஷியல்னா என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோனா 5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே 5 போட்டுக்கிறோம் மைனஸ் 7 வந்து எப்படின்னா ஃபைனல், அதாவது எண்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எண்டிங் பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபைனல்னு சொல்கிறோம். அதாவது எவ்வளோனா ஃபைனல் வந்து எவ்வளோனா 7 கிலோமீட்டர், அதுதான் இங்கே 7 போட்டிருக்கோம். 5 மைனஸ் 7 பை இப்போ வந்து டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து எவ்வளோ டைமில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.2 ஹவர். அதனால் 0.2 வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்போ வந்து என்னென்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 5 மைனஸ் 7 பை 0.2. அதாவது 7ல் 5 போச்சுன்னா 2 வரும். இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிட்டோம். -2 பை 0.2. அப்போ வந்து இப்போ வந்து நம்ம இந்த -2 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -2 × 10 பை 0.2 × 10. அப்போ வந்து இங்கே என்னென்னா -20 கிடைக்கும். 0.2 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 கிடைக்கும். கேன்சல் பண்ணோம்னா -10. அப்போ வந்து என்னென்னா ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா -10 கிலோமீட்டர் பர் ஹவர். இல்லாட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -10 × 5/18 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து 1 கிலோமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 1000 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. 1 ஹவர் வந்து 3600 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த ஆன்சர்லாம் கேன்சல் பண்ணோம்னா, அதாவது இந்த 0 கேன்சல் பண்ணிக்கிட்டோம், இந்த 0 கேன்சல் பண்ணிக்கிட்டோம், 10 36 வந்து கேன்சல் பண்ணுறோம். அதாவது 5 2s are 10, 18 2s are 36. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குன்னா 5/18. இப்போ வந்து என்னென்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணி கிடச்சிச்சின்னா எவ்வளோனா -25/9 ஈக்குவல் டு இல்லாட்டி வந்து 0.28 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இந்த வெலாசிட்டியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டினா என்னென்னா அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சொல்லலாம். இப்போ வந்து வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா மீட்டர் பர் செகண்ட், m/s அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஈக்குவல் இன்டர்வல்ஸில் வந்து ட்ராவல் ஆகும், அதாவது சேம் டைரக்ஷனில். இதுதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம். நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ஒன்றா ஸ்பீடு சேஞ்ச் ஆகும் இல்லாட்டி டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னென்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இதுதான் நம்ம வந்து என்னென்னு சொல்லணும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டுடே ஹோம்ஒர்க்கு டிஃபைன் ஸ்பீடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஸ்பீடு இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட், m/s. இந்த லெசன் 2ல் இருக்கிற இந்த கொஷின் ஆன்சர் 1 ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.